ஒரு சமயம் கனடாவில் நயகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, பெரிய ஃபால்ஸ். அதை பார்க்க போயிருந்தோம். அது இந்த மாதிரி சுள்ளுன்னு பயங்கர வெயில். சின்ன குழந்தை கூட அந்த வண்டி இருக்குல்ல, வண்டியில வச்சு உருட்டிக்கிட்டே வர்றவங்களாம் பார்த்தேன். ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சைல்டு, ஒரு அழகான வெள்ளை வெள்ளைன்னு பொம்மை மாதிரி அது அப்படியே கை கால் ஆட்டிக்கிட்டே இருக்கா. சுள்ளுன்னு வெயில்ல அது முகெல்லாம் சுருங்கி போச்சு. அப்படியே அந்த வெயில்னால அப்படி அழ ஆரம்பிச்சதா. திடீர்னு ஒரு நிழல், அந்த குழந்தை மேல ஒரு நிழல் படிந்த உடனே அந்த அழுகையை நிறுத்திட்டு மறுபடியும் சந்தோஷமா குதூகலமா கை கால் ஆட்ட ஆரம்பிச்சிடு. இந்த நிழல் எப்படியா வந்துச்சுன்னு பார்த்தா, அவனுடைய தாயார் அந்த குழந்தைக்கு நிழல் உண்டாக்குறாங்க. அந்த தாய் வெயிலை ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தைக்கு அந்த நிழலை கொடுத்த உடனே அந்த குழந்தை சந்தோஷமாய் மகிழுகிறதை பார்த்தேன். அதுதான் இந்த வேத வசன ஞாபகத்துக்கு வருது, ஆண்டவர் நமக்கு நிழலா இருக்கிறார் என்று. இப்போ வெயிலின் கொடூரம் பட்டு அப்படியே வறந்த உடனே நம்மளை அறியாமலே நம்ம கை அப்படி மறைக்கும். பார்த்திருக்கீங்களா? கை அப்படி கரத்தின் நிழலினால், அன்று சொல்ல, கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஒரு வெயிலின் தாக்கம் பாதிப்பு உண்டாகாதபடி என் கரத்தை வச்சு நிழல் உண்டாக்குகிறேன். அதே மாதிரி இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம உலக வாழ்க்கையில நம்மளை பாதிக்கிற எத்தனையோ விஷயம் வந்துகிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. அப்ப நம்ம பாதிக்கப்பட்டு விடாதபடி இருக்க ஆண்டவர் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். இந்த தீங்கு தொடாதபடி, தீங்குனால பாதிப்பு வராதபடி தேவன் தன்னுடைய கரத்தினால் மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். நீங்க அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள இருக்கிறீங்க, பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க. அதை விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நான் இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படி துதிக்கும் போதே உள்ளத்துல ஒரு தைரியம், மகிழ்ச்சி விடும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.